எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த இஎஸ்ஐ பிஎஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் லெட்ஜர் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு. இந்த இடத்துல முதல்ல F11 போயிடுங்க. F11 போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், பேரோல் ஸ்டாச்சுரரி எனேபிள் பண்ணிக்கணும். முதல் கட்டமாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுரரி, இது வந்து எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே கம்பெனி கோடு, ஸ்டேட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து காட்டும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்கா பாருங்கள், இருந்தால் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் 3 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இல்லை இருக்கா பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே எதுவும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் 3ன்னு ஒரு சம் கொடுத்துருப்பேன். அதில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதுலேருந்து போடலாம். ஓகேவா, அதுலேருந்து போடலாம். பார்ப்போமா, இதில் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் 3ன்னு கொடுத்துருக்கேன், அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 3ல் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் போகிறதுல எல்லாமே இருக்குது. இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கோடு. கம்பெனி கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. கம்பெனி கோடு ஃபஸ்ட்டு பிஎஃப் டீட்டெயில், அப்புறம் இஎஸ்ஐ டீட்டெயில். எடுத்த உடனே என்ன கேட்குது பாருங்கள், ப்ராவிடன்ட் ஃபண்ட் டீட்டெயில், பிஎஸ் டீட்டெயில் முதல்ல. அடுத்தது கம்பெனியோடைய அக்கௌண்ட் குரூப், அதை அப்படியே செலக்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது கம்பெனியோடைய செக்யூரிட்டி கோட், அதுவும் F2 போட்டு நீங்கள் அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனி கோடு, இந்த இடத்துல இதை காப்பி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது இஎஸ்ஐ பிரான்ச்சு, சென்னை, எக்மோர், இந்த மாதிரி ஏதாவது போட்டுங்க, எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் வந்து 26 டேஸு. அதுக்கப்புறம் டேன் நம்பர், இந்த இதெல்லாம் நான் கொடுக்கல டேன் நம்பர், நீங்களாக போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஹெச்இ, கம்பெனி பேர் A1256K, இந்த மாதிரி போட்டுங்க. டேன் நம்பர் போட்டாச்சு. டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, 2017 சென்னை 123456 அந்த மாதிரி போட்டுக்கோ. இன்கம் டேக்ஸ் வார்டெல்லாம் வேண்டாம், அதர்ஸ் போட்டுங்க. டிடக்டிவ் பிரான்ச்சு சென்னை அப்படின்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்ரீனிவாசன், அப்பா பேர் சந்தான கிருஷ்ணன், டெசிக்னேஷன் மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, பேன் நம்பர் DFZPS 6362J. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு, இது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இது முதல் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, F11ல் உங்களுக்கு பேரோல் ஸ்டாச்சுரரி எனேபிள் பண்ணி அதில் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ டீட்டெயில், மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் கொடுக்கணும். இதில் என்பிஎஸ் கிடையாது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, வேண்டாம். ரெண்டாவது ஸ்டெப்பு கேட்வே ஆஃப் டேலி, அது பண்ணிவிட்டு இந்த இடத்துல பே ஹெட் வாங்க. இந்த பே ஹெட்டில் ஒவ்வொரு பே ஹெட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்ன லெட்ஜர் நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெட்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, இங்கே பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.75%. அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வரணும் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன்ஸ், அது கீழே வரணும். அதில் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கரண்ட் லியாபிலிட்டி செலக்ட் பண்ணணும். நாட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், கரண்ட் லியாபிலிட்டி. நெட் சார்ஜ் அஃபெக்ட் பண்ணுவோம்னா எஸ் அஃபெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ டிடக்ஷன் அப்படின்னு வரும். இஎஸ்ஐ ஷார்ட்டாக போடுங்க, இஎஸ்ஐ டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 0.75%. எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியும், நார்மல் ரவுண்டிங் 1 போடுங்க. இந்த இடத்துல கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல், கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட்லாம் போட முடியாது, 0.75% அப்படின்னு போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இது முதலாளியோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன், அது கீழே வரும். கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா தப்பாக போய்டும். இதுவும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அது கீழே வரணும். நெட் சேலரி அஃபெக்ட் பண்ணாது, நார்மல் ரவுண்டிங் 1 போடுங்க. சிமிலர்லி ஆன் கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டலில் போய்ட்டு 3.25 அப்படின்னு. ஸோ 3.25 நாம் ஷேர் பண்ணுறோம், எம்ப்ளாயி 0.75 பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ பேபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஸோ இஎஸ்ஐ பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் ஏ போனஸ், இட் இஸ் நாட் ஏ டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி, இந்த மாதிரி ஏதாவது படித்து பாருங்கள், இது கீழே வராது, நாட் அப்ளிகபிள். இஎஸ்ஐ பேபிள் நாட் அப்ளிகபிள்னா கரண்ட் லியாபிலிட்டி ஆர் ப்ரொவிஷன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் லியாபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது தெரியும். கரண்ட் லியாபிலிட்டி அப்படிங்கிறதுனா எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன் பட் அமௌண்ட் நாட் பெய்டு, அதுதான் கரண்ட் லியாபிலிட்டி. வேறஸ் ப்ரொவிஷனில் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் நாட் ஹேப்பன், ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் ஃபியூச்சர் எஸ்டிமேட், அதை பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து வி ஆர் அலோகேட்டிங் ஃபண்டு ஃபார் த
future expenses. So in current liability, the amount payable is come to known. In provision, the amount payable may or may not known. Sure. So that we have to select current liability as already ESI collected. So how much amount we need to pay அப்படிங்கிறது தெரிய வரும் ESI payable. Next வந்து பார்த்தீங்கன்னா PF. In PF there are four kind of accounts are there. First I have to explain the PF. Then only I shall go. What is called account number 1, what is called account number 2, everything you have to know. In PF how many accounts are there? There are four accounts. One is called EPS account. EPF. First account is called EPF. EPF means Employee Provident Fund. EPF வந்து பார்த்தீங்கன்னா account number 1. Account number 1. That is called account number 1. EPF. Then account number 10. Account number 10 is called EPS. Employee Pension Scheme, not EPS. Edapadi Panicham. Employee Pension Scheme. That is called account number 10. And third one, account number 2, which is administrative expenses. Account number 2. For administrative expenses. That is for administrative expenses. Then account number 21. That's all. There are four kind of accounts. Account number 21. So what are the accounts are there? Account number 2, account number 10. In Roman letter only you have to specify the accounts number. Account number 1. Okay, ba? So what are the accounts are there? In PF, account number 1 is there. Account number 10 is there. Account number 2 and account number 21. Every account you have to mention in Roman letter only, not in the account number 1, 2, 3, 4. Like that you should not mention. First we have to know what are these kind of accounts. இது வந்து பார்த்தீங்கன்னா இது lump sum amount. இது வந்து பார்த்தீங்கன்னா lump sum payment. That is called lump sum payment. When you will get as lump sum. You will get on per month basis. இது வந்து per month pension. Pension மாசம் மாசம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா admin charges. இது வந்து பார்த்தீங்கன்னா admin charges. இது வந்து பார்த்தீங்கன்னா EDLI charges. EDLI charges. First வந்து employee contribution. How much amount employee should contribute? Employee contribution. Employee contribution to EPF account வந்து பார்த்தீங்கன்னா 12% or rupees 1800, which is less. இல்லைம்மா ஏன் போய்டு. ஸோ 12% இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நாட் அப்ளிகபிள். இது எல்லாமே நாட் அப்ளிகபிள் தான். ஓகேவா? அடுத்தது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வில் கான்ட்ரிபியூட் 3.67%. பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.33%. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 12 வரும். இது ரெண்டையும் கூட்டினா 12% வில் கம். அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. சிமிலர்லி இதுவும் 0.5%. பட் சம்டைம்ஸ் த ரேட் ஆஃப் டேக்ஸ் வில் வேரி. ஓகேவா? இந்த 0.5ங்கிறது 0.85, 0.10 அப்படி கூட வரலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எம்ப்ளாயி ஒன்லி கான்ட்ரிபியூட் டு ஹிஸ் பென்ஷன் அக்கௌண்ட். But employer contribute to lump sum payment also and pension fund also, because employer only should give the pension. So that employer's most contribution goes for pension account. Pension account தான் அது போகும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் உண்டு, இதுக்கெல்லாம் கிடையாது, நாட் அப்ளிகபிள். When you will receive, எப்போ கிடைக்கும் இந்த பணம்? இது வந்து at retirement or leaving job. At retirement or leaving job. இது வந்து பார்த்தீங்கன்னா after retirement or leaving job. இது ரிட்டையர்ட் ஆகும்போது கையில் கொடுப்பாங்க,
இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நாட் அப்ளிகபிள், இது வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தோஸ் பர்மனண்ட்டு டிசேபிலிட்டி ஆர் டெத்து. ஓகேவா? அதாவது என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இடிஎல்ஐ சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு. இடிஎல்ஐ சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். அதாவது என்னன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயோடைய கிராஸ் சேலரி லெஸ் தேன் 21,000 மோர் தேன் 21,000 ரெண்டு கேட்டகரி இருக்கு. இஃப் எ பர்சன் லெஸ் தேன் ஹேவிங் சேலரி லெஸ் தேன் 21,000 அப்படின்னா இஎஸ்ஐ இஸ் கவர்டு. Suppose in that company ESI is there, but you are not covered under ESI, but you have also should cover under insurance. So that what they provided in irrespective of your salary, the employer contributing some amount for an employee காக அவர் கொடுக்குறாரு. So if in duration of at the time of duration of the in his employment, அவருடைய எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது suppose if any employer gets injured, permanent disability or death அப்படின்னா they can claim the insurance, but only one insurance is available, either ESI insurance or PF insurance. You cannot claim both insurance. Either you can claim the insurance from PF or you can claim the insurance from the ESI. Suppose if the employee having the both benefit, if an employee is availing both benefit, ESI as well as PF, he cannot claim all the two insurance. You can claim either ESI or PF, like that only you can claim. Okay, now we may see what are the accounts, what are the pay heads we need to create. What are the pay heads we need to create? Enna pay heads நம்ம create பண்ணணும். So that what are the accounts we are having? We are having account number 1 and account number 10, and account number 2 is the admin charges. What is called admin charges? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் இருக்குது, பேங்க்கில் ஏடிஎம் இருக்குது. அந்த பேங்க்கில் இப்போ ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் மாதத்துக்கு 3 வாட்டிக்கு மேலே எடுக்க முடியாது. சப்போஸ் 4th time if you go for withdrawal, the amount whatever you withdraw an amount, even though you can withdraw 100 rupees, it doesn't matter, but you have to pay charge as 23 rupees per transaction. Why is that? That is called administration expenses, because in India all banks are running in the rental premises only, no bank having own premises. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் வாடகை கட்டடத்தில் இயங்குது, ஆனால் அவன் சொந்த கட்டடம் வாங்குறதுக்கு லோன் தந்துருக்கான். இந்த லாஜிக்கை யாரும் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு நாள் திங்க் பண்ணி பார்த்தேன், எந்த பேங்க்கும் இல்லை, எல்லா பேங்க்குமே வாடகை கட்டடத்தில் தான் இயங்குது, சொந்த கட்டடத்தில் இயங்குறது கிடையாது. ஆனால் அவன் சொந்த பில்டிங் வாங்க சொல்லி லோன் தரான் நமக்கு. இது எதனால் இது முரண்பாடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரைட்டா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒன்று. ஓகேவா? அவன் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கான், எந்த பில்டிங்கும் 20-25 வருஷம் தான் வேலிடிட்டி, நீ கோடிக்கணக்கில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, அதுக்கு வேலை வாடகை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கானு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ், இபி, அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது. ஒரு கஸ்டமர் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறான் பேங்க்கில் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க. அவனுடைய காஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு பேங்க்கில் ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனால் அட்லீஸ்ட் 100 rupees ஆகும் அந்த பேங்க்குக்கு. சம் அமௌண்ட், ஒரு மீகர் அமௌண்ட்டாவது கவர் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் 23 rupees தே ஆர் கலெக்டிங் அஸ் பேங்க் சார்ஜஸ். ஸோ நத்திங் ராங், பேங்க் சார்ஜஸ்ன்னு கலெக்ட் பண்ணுறது ஏடிஎம்க்கு, இட் இஸ் நத்திங் ராங் ஆஸ் அன் அட்மின் சார்ஜஸ். அதே மாதிரி தான் உன்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ஸாக அவன் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்காரன். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே ஆர் கலெக்டிங் சம் மீகர் அமௌண்ட். ஓகேவா? தட் இஸ் கால்டு அட்மின் சார்ஜஸ். EDLI charges, employee deposit linked insurance. It is one of the benefits provided by employer to employee. ஆக்சுவலாக இந்த பிஎஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிஎஃப் ஆஃபீஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு எதுலையாவது டெபாசிட் பண்ணணும். எல்ஐசியில் அந்த மாதிரி டெபாசிட் பண்ணணும். எல்ஐசி என்ன பண்ணுவான், அவன் எதில் டெபாசிட் பண்ணுவான். போத் ஆர் ஏர்ன்டு வெல். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இன்சூரன்ஸை கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு.
ஸோ இடிஎல்ஏ போடுற பணம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற பணம் இட் இஸ் ஒன்லி ஃபார் பர்மனெண்ட் டிசேபிலிட்டி ஆர் டெத். அவங்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? வாட் ஆர் த அக்கௌண்ட்ஸ் வி நீட் டு? பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் நம்பர் 1 இதுவும் வந்து எம்ப்ளாயி ஸ்டாச்சுரி டிடக்ஷன். அதில் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இட் இஸ் கரண்ட் லியாபிலிட்டி. ஏன் கரண்ட் லியாபிலிட்டி? வி ஹாவ் டு கலெக்ட் அண்ட் ரெமிட். வி ஆர் ஹேவிங் லைபிலிட்டி. தென் ரைட் போய்டுவோமா, இபிஎஃப் டிடக்ஷன்ஸ். இந்த இடத்துல இபிஎஃப் டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 12% மென்ஷன் ஆஸ் நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. யூ ஹாவ் டு செலக்ட் த ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. அதில் செலக்ட் ஒன்லி த பேசிக் மாத்திரம் செலக்ட் பண்ணிவிட்டு அப் டு 15,000 வரைக்கும் 12%, பியாண்ட் 15% வேல்யூ. ஹவு மச் ஆர் வேல்யூ? here all to see, put all to see 15,000 into 12%, so 1,800. If a person is getting less than 15,000 salary, the PF contribution is 12%. If the person is getting greater than 15,000 salary, whatever the amount he receives as basic, even though you may receive 20,000, 40,000, 1 lakh, doesn't matter. If your basic pay is increased greater than 1,800 means, 50,000 means only 1,800 is the same is applicable for all. Employer contribution for account number 1, that is employer statutory contribution, that is comes under employee statutory contribution. Employee statutory contribution, you see the account number 1 and percentage in top, there is that. PF account number 1, it is an indirect expenses. It won't affect net salary because employer is contributing the amount to employee. Normal rounding 1. Again specified formula, you have to select the specified formula. Again basic, like employee contribution up to 15,000, percentage 3.67%. You are seeing in top. Then value means 15,000 into 3.67%. How much it is come? 550.50. You please change into 550 as round amount. Next EPS, employee statutory contribution. Everything is in top. Okay, ma? That is also employer other charges. It is comes under employer other charges. You have to select employer other charges. If you select employer other charges, 3 columns will show. Which column you have to select? Abhina? Account number 10. So sorry, this is come under employer statutory contribution. Employer statutory contribution. In employer statutory contribution, you have to select EPS. You have to select the employer statutory contribution. EPS account number 10, it is indirect expenses only. Normal rounding 1. Similarly on specified formula, you have to select basic up to 15,000, 8.33%. Beyond 15%, alt C put 15,000 into 8.33%. Putting 1,249.50, rounded to 1,250. So that 1,250 plus that 540, if you add 1,800 will come. Next PF admin charges 0.85. It is comes under employer's other charges. Account number 2, select the account number 2. It's current liability only. Here PF grass lang kadayadu because this amount calculated on PF grass. Here you have to know what is called PF grass. PF grass means employee contribution as well as employer contribution. Onnuடைய contribution, என்னுடைய contribution. ரெண்டும் சேர்ந்து தான் PF grass. What is called PF grass? Employee contribution as well as employer contribution. Both contribution if joined, it is called PF grass. So yeah, admin expenses, admin charges and EDLI charges should calculate on the PF grass amount only. There is no any slab. So here 0.85%, that's all. Next one, EDLI charges. EDLI charges comes under employer's other charges. See the account number 21, select the account number 21. Account number 22 is not irrelevant. Right now it is irrelevant only. How much percentage means 0.5%, 0.5%, that's all. Then finally one ledger, PF payable. PF admin expenses right now you should not create.
Just to PF payable means not applicable. Then only you can select either current liability or provision. It is current liability only. So these are the ledger you have to create. These are the ledger you are create. These are the pay head. Sorry, these are the pay head you have to create. After creating the pay head, you have to alter the defined salary for all employees. For all employees. So that today we are having two roles. First thing, you have to create the pay heads. Second thing, you have to define the salary. So you have to add the salary. You have to alter the defined salary. You have to include these pay heads to implement. How to do it? Gateway of tally, alter, define salary. Here I will do 2 or 3 examples. After that you have to do. From admin, control end, you have to add all the heads, EPF, EPF, EPS, then ESI, ESI. Like that you have to add. Then marketing, control end. If you press control end, end will come. You press enter, then do enter, 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 down arrow, enter. Then production, you have to add all the packets. 1, 2, 3, 4, 5. You have to add all the packets. Then every employee you have to add all the things. Again 1, 2, 3, 4, 5. Like that you have to add all the 1, 2, 3, 4. Similarly you have to add these things to all employees. Then only we can see. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா எம்ப்ளாய்க்கும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சிங்கன்னா pay head creation is over. I think I shared one PPT also regarding this. So that if you have any doubts, you can verify the PPT. அந்த PPTயை பாருங்கள். ஓகேவா? PPTயை பார்த்து பண்ணுங்கள். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். அநேகமாக இன்றைக்கி நிறைய நேரம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். I think I little bored also. Thank you. Bye.